இதுக்கு யாரு இதுக்கு பொறுப்பேற்பது? இந்த 41 பேர் இறந்ததுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்குமா, இல்ல சரியான முறையில் அங்க ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணாத தளபதி விஜயோட புஷி ஆனந்த் பொறுப்பேற்பாரா, இல்ல அவர் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா பொறுப்பேற்பாரா? இதுக்கு யார் பொறுப்பேற்பது? ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட போறோம்னா அந்த மீட்டிங்கு எந்த இடத்துல நடக்குது, யாரு போலீஸ்காரங்க கவர்மெண்ட் பார்க்குதோ பார்க்கலையோ நம்ம போய் அங்க பார்க்கணும். முதல்ல அந்த இடத்துல எப்படி மீட்டிங் போடலாம், அங்க என்னென்ன நம்ம வசதிகள் பண்ணி கொடுக்கணும், பக்கத்துல காவா இருக்கா, டிரான்ஸ்பாரா இருக்கா, டிச்சி இருக்கா, அங்க தகர கோட்டை இருக்கா, இவனுக்கெல்லாம் ஏறுவானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எத்தனை மீட்டிங்ல ஏறி குதிச்சு அட்டூழியம் பண்ணியிருக்கானுங்க. நான் விஜய் மேல குறை சொல்ல வரல, நான் விஜய்க்கு எதிரானவனு கிடையாது. இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு மக்களுக்கு தெரிய வரணும். அந்த இடத்துல நீங்க பேரிகார்ட் போட்டு அந்த இடத்துல நீங்க தடுத்திருக்கணும். யாரு? புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ அர்ஜுனாவும் கேரவானுக்குள்ள பஸ்ல போயிட்டு வந்தா பெரிய இது கிடையாது, தடுத்திருக்கணும். அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் கூட இருக்கிறாள் இந்த இடத்துல இப்படி மீட்டிங் போலாங்க, இந்த இடத்துல இந்த வேலைப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் நீங்க முன்கூட்டியே இந்த வேலையெல்லாம் பண்ணி இருக்க வேண்டும். நீங்க பண்ண தவறு, இது உங்கள் தவறு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பஸ்லயோ இல்ல தளபதி அவர்கள் கார்லயோ வரையில அந்த பைக்ல வர்றானுங்க பாருங்க, பைக் ஓட்டின்னு அந்த சைடுல விழுகிறானுங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க தடுத்திருக்க வேண்டும். பைக்லயும் முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடாது, அதெல்லாம் தடுத்திருந்து நீங்க மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்க வேண்டும். இனி வருங்காலங்களில் இது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீட்டிங்ல அந்த உங்க பஸ் வரந்தொட்டிக்கு அங்க எந்த பிரச்சனையும் நடந்த மாதிரி தெரியல. அவ்வளவு நேரம் மக்கள் இருந்தாங்க, சோர்வா தான் இருந்தாங்க. உங்க பஸ் வந்த உடனே அந்த ரோட்டுல இருந்த மக்கள் பூரா அப்படியே விலகுறாங்க. அந்த மக்கள் பூரா அந்த பஸ், அவ்வளவு பெரிய பஸ் வந்தோடனே அந்த விலகையில ஒருத்தன் தள்ளுறான், இங்கிட்டு உள்ள இங்கிட்டு தள்ளுறான், அங்கிட்டு வீடு இருக்கு, அங்கிட்டு மேல தகர கூட்டம் இருக்கு, இந்த பக்கம் டிரான்ஸ்பாரர் இருக்கு, இந்த பக்கம் டிச்சு போகுது, காவா போகுது. அந்த காவாக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? சாகத்தான் போகணும். டிரான்ஸ்பாரம் ஜெனரேட்டர் பக்கத்துல வச்சீங்களே, அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல 2-3 ஆள் கண்டிப்பா இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்துல ஆள் இருந்திருக்க வேண்டும். கரண்ட் போனா ஜெனரேட்டர் போட மாதிரி தானே ஐடியா பண்ணிருந்தீங்க, இல்லாட்டி உங்க ஜெனரேட்டர் மூலியமா கரண்ட் கொடுத்தீங்களா அது எனக்கு தெரியாது. அந்த இடத்துல 3-4 ஆள் இருந்திருக்க வேண்டும். நீங்க செஞ்ச தவறில் அதுவும் ஒன்று. சரியான முறையில் மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க.